அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆஹ், கடந்த சில வாரங்களாக நம்ம இந்த தேர்தலோட முடிவுகளையும் அதனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்களை பற்றியும், வழக்கத்துக்கு மாறாக இவ்வளோ தேர்தலில் இல்லாத அளவுக்கு இளைஞர்களும் சரி பெரியோர்களும் சரி அதை பற்றி ஆலோசிக்கிறதும் அதை பற்றின ஒரு ஒரு பேச்சுக்களும் இந்த தேர்தலில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மாஷா அல்லாஹ். ஒரு நாட்டுடைய இது போன்ற முக்கியமான தேர்தல் சம்மந்தமான விஷயங்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். எதற்காக நம்ம வாக்களிக்கிறோம், நம்ம வாக்கு அளிக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு அவசியமான ஒரு கல்வி தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம், ஒரு புதிய ஒரு அரசு. உலக ரீதியாக நம்ம இவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடிய நம்ம மக்கள் மார்க்க ரீதியாகவும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த அதிகார வர்க்கங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த புது ஆட்சி மூலமாக நம்முடைய சில இடங்கள் நம்ம கேள்விப்படுறோம், நம்முடைய சாமானிய மக்கள் எல்லாமே கூட ஆட்சி பொறுப்புகளில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தொண்டர்களாக சிலர் இருக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதே சமயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், நம்மளுடைய கையில் ஒரு அதிகாரமோ ஒரு ஆட்சியோ வரும்போது, ஒரு முஸ்லீமாக ஒரு மோமீனா நம்ம கையில் அதிகாரம் வரும்போது நம்ம எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த காணொலி மெயினாக. ஏன்னா நமக்கு இந்த உலகத்தில் வழங்கியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அமானிதம் தான். அதை பற்றி நாளைக்கு நிச்சயமாக அல்ல மறுமையில் நம்மளை விசாரிப்போம். ஸோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு மூமினுக்கு எப்போதுமே இருக்கணும். அதன் ரீதியாக இதற்கு முன்னாடி நம்மக்கிட்ட அந்த மாதிரியான பொறுப்புகள் இருந்திருக்காது, அதேமாரி ஒரு பவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. ஒருவேளை இதை வீடியோவை கேட்கக்கூடிய ஒரு பவரில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் அரசியல் ரீதியாக இல்லை அவர்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஏதாவது ஒரு பவர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அரசியல் ரீதியாகவே அவங்க ஒரு மார்க் ரீதியாக எப்படி அவங்க முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிமைண்டருக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு கலீஃபாக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வேண்டிய ஒரு டிஸ்கஷன் நடக்குது மதீனாவில் இருக்கும்போது. அப்போது மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மக்கள்லேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அந்த தோழர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு மத்தியில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஸோ அது சம்மந்தமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது இறுதியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, முடிவு செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, பெரும் பெரும் சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் மத்தியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இறுதியாக அங்கே உள்ள ஆலோசனைகளுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போது அவங்க பொறுப்பேற்றதுக்கு பிறகு அந்த பொறுப்பேற்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கும் இல்லையா. அப்போது அவங்க பொறுப்பேற்கும் போது அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு கிராட்டிடியூட், அதாவது ஒரு தன்னடக்கம் என்னன்னு சொன்னால், அவங்க வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்று நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு முன்னாடி நான் கலீஃபாவாக பொறுப்பேற்கிறேன். நான் யார் இல்லை, உங்களையெல்லாம் விட யார் இல்லை, நான் சிறந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள மொத்த மக்களையுமே அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் எல்லாரையும் விட நான் சிறந்தவன் இல்லை. அவங்களால நான் என்னோடய ஆட்சியில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் என்ன செய்யலாம், சுட்டி காட்டலாம். நான் மார்க்கத்துக்கு முரணான முறையில் போகிறேன்னா நீங்கள் என்ன செய்யலாம், நேர்வழிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட இயல்பான ஒரு பேச்சு என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. அங்கே அவங்களுடைய தக்குவா வெளிப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த முழு உம்மத்துடைய ஈமான ஒரு தராசிலையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான ஒரு தராசிலையும் வச்சோன்னு சொன்னால், அவங்களுடைய ஈமான் இருக்கு அது கனத்தால் தாழ்ந்துரும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி பொறுப்பு இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய உள்ளத்துலேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு முக்கியமான நம்ம மனசில் பதிய வைக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுகள் உங்களுக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை நீங்கள் அமைச்சிக்கிட்டுன்னு சொல்ல அதை படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரு முஸ்லீமாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் இதேமாரி ஒரு சூழ்நிலை நீங்கள் அணுகுறீங்க அப்படின்னா, இதை பொது மனசில் வச்சு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உலகத்தில் செயல்படுங்க. அதே மாதிரி தன்கிட்ட ஆட்சி இருக்குது, நான் இப்போது என்ன வேணால் செய்யலாம், யாரை வேணால் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஆணவத்தோடு தெரிஞ்ச
வாழ்ந்த மக்களையும் இந்த அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தாமல் இல்லை குர்ஆன்ல. மூசா நபி மூசா நபியோட காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌன் கொடியோன் நமக்கு தெரியும். அப்போ அவனுடைய ஆட்சி கீழே வாழ்ந்த ஹாமான் அப்படிங்கிற கொடியோனை பற்றி நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். அவன் தனக்கு மேலே ஃபிரௌன் சொல்லி ஒரு கொடுங்கோலனுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சான், அங்கே உள்ள மக்களை வந்து சித்திரவதை செய்கிறது, தான் பெரியவன், தான் நினச்சா எதை வேணால் செய்ய முடியும், தனக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு அவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது சாதாரண நடுத்தர மக்களை, தன்னோட ஆட்சி கீழே உள்ள மக்களை வந்து அவன் எவ்வளோ கொடுமைப்படுத்தினான் அப்படிங்கிறது அவனுடைய வரலாறை படிக்கக்கூடிய முஸ்லீமான மூமினான ஆண் பெண்களுக்கு தெரியும். அவன் இறுதியில் எப்படி அழிக்கப்பட்டான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் வந்து அவனை எப்படி அழித்தான், ஃபிரௌனோட சேர்ந்து எப்படி அவனை அழிஞ்சு போனான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு மூமினான முஸ்லீமான ஆண் பெண் அனைவருக்குமே தெரியும். அதனால் நம்மக்கிட்ட பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தன்னை ஒரு தலகணத்தோடையும், அதேமாரி நமக்கு பொறுப்பு வந்துருச்சு, இதை குறித்து நம்ம யார் கேள்வி கேட்க போகிறா அப்படின்னு ஒரு தக்குவா இல்லாமல், இறையச்சம் இல்லாமல், இறை சிந்தனை இல்லாமல் செயல்படுறது அப்படிங்கிறது ஒரு மூமினுக்கு அழகில்லை. அதனால் நம்மக்கிட்ட நம்ம ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட எந்த பொறுப்புமே இல்லை, அவங்களுக்குமே நாளைக்கு மறுமையில் வந்துட்டு கேள்வி கணக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆட்சியாளராக இருக்கிறோம், ஒரு ஆட்சியின் கீழே ஒரு சில பொறுப்புகளுக்கு நம்ம பொறுப்புதாரியாக இருக்கோம், கேள்வி அதை குறித்து நாளைக்கு அல்ல நம்ம மறுமையில் நாளைக்கு அல்ல நம்ம நிச்சயமாக கேட்போம். அதனுடைய சிந்தனையோடு நம்முடைய செயல்களை தொடர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இம்மையிலேயும் நாளைக்கு மறுமையில் நமக்கு எல்லாம் கண்ணியமான வாழ்க்கையில் நம்ம நல்லா நிச்சயமாக அழிக்கக்கூடியவனாக இருக்கான். அதை நம்ம உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம செயல்படுவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.